இல்லைங்க, சரி வராது, வேற பாருங்க. சரி இதை பாரு. ஓகே தான், பரவாயில்ல, வேற பாருங்க. இது என்ன டாடி, என்ன மம்மி, ஒரே கோவில் போட்டோஸா பாக்குற மாதிரி இருக்கு. ஓ, ஃபேமிலி ட்ரிப்பா நம்ம ஏதாச்சும் கோயிலுக்கு போறோமா, அதான் தேடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அப்புறம் எதுக்கு கோவில் போட்டோஸா பாத்துட்டு இருக்கீங்க? இல்லம்மா, உன் கல்யாணத்தை எந்த கோயில்ல பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கோம். ஜோக் ஆஃப் த இயர் டாடி, ஜோக் ஆஃப் த இயர். நல்ல காமெடி பண்ற. மா உண்மைதாம்மா, உன் கல்யாணத்தை எந்த கோயில்ல பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா என்னப்பா சொல்ற? இந்த மண்டபத்துல எல்லாம் தானப்பா பண்ணுவாங்க. இல்லம்மா, சில மண்டபம்லாம் ரேட்லாம் விசாரிச்சோம். 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரை சொல்றாங்க. அதான் ஏதாவது கோயில சிம்பிளா பண்ணிடலாமேன்னு. ஐயோ, என்னப்பா நீ இப்படி பேசுற? மா, நீயாச்சும் டாடிக்கு எடுத்து சொல்லக்கூடாது? உங்க 2 பேத்துக்கும் நான் ஒரே பொண்ணு தானே. அப்போ என் கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம்னு மண்டபத்துல கிராண்டா பண்ணுவீங்க. டிஜே செட்டப்லாம் இருக்கும். என்ட்ரிக்கு டான்ஸ்லாம் ஆடின்னு வரலான்னு பிராக்டிஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன். கோயில்ல பண்றேன்னு சொல்றீங்க. எனக்கு நல்லா கல்யாணம் பண்றதை விட உனக்கு வேற என்னப்பா வேலை? கரெக்டு தான். எனக்கு வேலை இல்லாததுனால தான், உன் கல்யாணம் பண்றதுக்கு செலவு பண்ண காசு இல்லாததுனால தான் ஏதாவது கோயில சிம்பிளா பண்ணலாமேன்னு பாக்குறேன். சரி, ஏதாச்சும் நல்ல கோயிலா பாருங்க. அர்ச்சனா, கோயில்ல ஏதுமா நல்ல கோயில் கெட்ட கோயில்? கோயில்னாலே நல்லது தானம்மா. ஓ அப்படியா? தெருமுனையில பிள்ளையார் செவுத்துல இருப்பார்ல, அவர் முன்னாடி ரோட்ல வேணா தாலி கட்டிக்குவா. வாய முடுங்க. பெத்திருக்கிறது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட கல்யாணத்தை மண்டபத்துல நடத்த துப்பு இல்ல. நீ இழுக்கிறீங்களா 2 பேரும்? அவ கிடக்குறாங்க. ஏங்க பேசாம அந்த கோயில்ல விசாரிப்போமா? ஏய், அந்த பிள்ளையார செவுத்துல தான் இருக்காரு, அங்க எப்படி பண்ண முடியும்? ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தா நானே பண்ணிருப்பேன். ஆமால. பா பா, அந்த வரன் போனா என்ன, இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. விடுப்பா, பரவாயில்ல. இல்லம்மா, வர வரலாம் தட்டி தட்டியே போகுது, என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? 40,000 சம்பாதிக்கிறவனே வீட்டை கொடு காரை கொடுன்னு கேட்டா எங்கெங்கே போறது? அப்பா, இதெல்லாம் நீ பெருசா போட்டு மனசை குழப்பிக்காதப்பா. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். அதுக்கு எந்த மாப்பிள்ள வரானோ நான் அவனை கட்டிக்கிறேன்ப்பா, போதும். அதுக்கு தான் அப்பா ஒரு பிளான் பண்ணிருக்கம்மா, உனக்கு 50 பவுன் போட்டு கட்டி கொடுக்க. 50 பவுன் எப்படி? ஏன்ட்டியும் அம்மாட்டியும் என் கல்யாணத்துக்கு நீ 30 பவுன் தானே சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்ன. ஆமாம்மா, 30 பவுன் கோல்டும் 20 பவுன் கவரிங்கும் போட்டு உன்னை கட்டி கொடுத்துறேன். அப்பா, என்னப்பா பேசுற? நான் சொல்றத கேளுமா, இத போட்டு உன்னை கட்டி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அப்பா ஒவ்வொரு பவுனா சம்பாரிச்சு கொடுக்குறேன். நீ உன் மாமியார் வீட்டு லாக்கர்ல மாத்தி வச்சிடு. எப்படி என் ஐடியா? பா, இது என் வாழ்க்கை பிரச்சனைப்பா. நீ என்னடானா ஏதோ போலி கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொய் சொல்றது தப்பே இல்லம்மா. இந்த கல்யாணமே டிவோர்ஸ்ல முடியற மாதிரி சொல்ற பொய்ப்பா இது. அப்படிங்கிற இந்த கருமாந்திரத்தை தான் காலையில இருந்து யோசிச்சுட்டு இருந்தீங்களா? 2 காப்பிய குடிச்சுப்புட்டு. பா, நீ வச்சிருக்கிற 30 பவுனுக்கு எவன் வரானோ நான் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விட பாக்காத, புரிஞ்சுதா? சரி சரி விடுமா, அதெல்லாம் ஒரு ஐடியா தானே. ஐடியாவா? உன் ஐடியா தூக்கி குப்பையில போடு. இந்த ஐடியானால சீட்டிங் கேஸ்ல 3 பேரும் ஜெயில் கம்பி எண்ணிட்டு இருப்போம். போட்டேன்னா ஐடியா அப்பன் கூட பார்க்க மாட்டேன். ஏய் வாயா, இந்த 20 பவுனுக்கு வேலை பார்த்துட்டு போயா, மூஞ்சு முகர கட்டையும்